நேர்களுக்கு வணக்கம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த பிறகு கருமுட்டைகளும் உயிரணுக்களும் குறைவாக இருக்கும், இல்லைன்னா இல்லாத நிலைக்கு ஆளாக்கப்படுவர். இது வயது காரணமாக. ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே பெண்களுக்கு கருமுட்டைகள் குறைவாகவும் ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைவாகவும் குறைபாடுகளோடும் காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஒன்று அவங்க டோனர் எக் ப்ரோக்ராம் இல்லை டோனர் ஸ்பெர்ம் ப்ரோக்ராம் போகணும், இல்லைன்னா பூலிங்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் கிடைக்கக்கூடிய கருமுட்டைகள், ஒரு கருமுட்டையோ 2 கருமுட்டையோ ஊசிகள் கொடுத்து எடுத்து சேகரிக்கப்பட்ட கருமுட்டைகளை கொண்டும் சேகரிக்கப்பட்ட உயிரணுக்களை கொண்டும் இவங்களுக்கு நம்ம சோதனை குழாய் சிகிச்சை செஞ்சு கருவை உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தி கர்ப்பம் அடைய வைப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொருளாதார ரீதியின் காரணமாக இந்த எக் பூலிங் ப்ரோக்ராம் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் 10-12 நாள் அவங்களுக்கு ஊசிகள் கொடுத்து சேகரித்து ஒரு 2-3 மாதங்கள் கலெக்ட் பண்ணி எக்ஸு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரம் அவங்க தானமாக வாங்கக்கூடிய உயிரணுக்கள் கருமுட்டைகளை கொண்டும் அவங்களுக்கு சிகிச்சை பெறவும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, புதுசாக ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்டெம் செல் ரெஜினுவேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா கருமுட்டைகள் இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில அணுக்கள் உற்பத்தி செயல்திறனை அதிகமாக்கக்கூடிய அணுக்களை பிரித்து எடுக்கிறோம். கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தசையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை செக்ரிகேட் பண்ணி எடுத்து இது ஊசி மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுடைய கருமுட்டை பையிலே செலுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி கருமுட்டை பையிலே நம்ம செலுத்துறதுனால ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அவங்களுக்கு புதிதாக கருமுட்டைகள் உருவாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி வெரைப்பையில் உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாதவர்களுக்கும் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் இதே ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்களுடைய வெரைப்பையில் செலுத்துறதுனால ஆண்களுக்கும் 2-3 மாதங்கள் கழித்து இந்த உயிரணுக்கள் உற்பத்தியாகப்பட்டது புதிதாக ஆரம்பிக்கிறது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்ம இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 2-3 மாதம் காலமாகுமா ஒரு மாறுதல் பார்க்குறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக 2-3 மாதங்கள் ஆகும். நம்ம இன்றைக்கி ஸ்டெம் செல் ஒருத்தருக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம்னா குறைந்தது 3 மாதம் ஆகும் எந்த அளவுக்கு இது மாற்றம் கொடுத்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் இது இன்னும் ஆராய்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் நாங்கள் இப்போ ஏஆர்சியில் இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறோம். நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த சிகிச்சையை எடுத்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. அதனால் கருமுட்டைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் குறைவாக இருப்பவர்களும் ஆண்கள் உயிரணுக்கள் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் குறைவாக இருக்கவங்களும் இனி அச்சப்படுறதோ கவலைப்படுறதோ தேவையில்லை. அவங்களுடைய சொந்த கருமுட்டைகளை கொண்டும் உயிரணுக்களை கொண்டும் அவங்க குழந்தை பெறுறதுக்கு இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது.